எட்ரா கொக்கி அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. ஏய், வாய் அழுகி போயிடுண்டி. என்ன வார்த்தை பேசுற? அவ இந்த வீட்டு மூத்த மருமக. இந்த வீட்டுக்கு அவ வந்ததுல இருந்து எம்புட்டா பண்ணிருக்கா. ஊரு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திருக்கா. போய் 6 மாசம் எங்கனையோ கடந்து மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த நாங்க இப்ப ஏண்டி கொலை பண்ணணும்? அவளை கொல்லணுங்கிற எண்ணம் யாருக்குடி வரும்? அவங்கள பிடிக்காம அவங்கள கொல்லணும்னு நினைக்கிற ஆளே இந்த வீட்ல தான் இருக்காங்க. ஏய், என்ன பேசுற? யார சொல்ற நீ? என்ன சொல்றியா? ஆமா, உங்களை தான் சொல்றேன். நீங்க தான் காரணம். நீங்க தான் அவங்கள அடிச்சு காயப்படுத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. ஏய், என்ன சத்தம் போட்டு பேசுற? போய் உண்மையாயிருமா? இப்ப நான் சொல்றேன், ஈஸ்வரி போய் இழுத்துக்கிட்டு கிடக்குறல்ல, அதுக்கு நீ தான் காரணம். நீ தான் திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்க. நீ அதை நிரூபிக்க முடியனால செஞ்சு காட்டவா? என்ன என்னத்தை நிரூபிக்க முடியும்? எதை வச்சு இப்ப இப்படி பேசுறீங்க? வாக்கப்பட்டு வந்த புருஷனோட வாழ வக்கில்லாதவனி, சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே இங்க வந்த நீ. அதெல்லாம் கிடைக்கலன்னதான் இவங்கெல்லாம் எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தர் தலையிலும் கல்ல தூக்கி போட்டவ நீ தாண்டே. பிளான் பண்ணி செஞ்ச நீ. ஒவ்வொரு புருஷன் பிள்ளாட்டியும் பிரிக்கிற. இவரு தொடர்ந்து ஏதாவது கேச போட்டு ஜெயில பிடிச்சு போட முயற்சி பண்ண. அது சொதப்பிருச்சு. இப்போ என் வீட்டு பொம்பளையால சாச்சு, அது மூலமா என்னை ஏதாவது செஞ்சு விடணும் பாக்குறேன். நிரூபிச்சு காட்டவா? பாக்குறியாடி? பார்க்கலாம். ஏன் மேல தப்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா, இனிமேல் ஈஸ்வரி அக்கா விஷயத்திலயும் அவங்க புள்ள விஷயத்திலயும் தலையிட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுவே உங்க மேல தப்பு இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா, நீங்க தான் ஈஸ்வரி அக்காவை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா என்ன செய்வீங்க? நிறுத்து. எங்க வந்து சவால் விட்டுட்டு இருக்க? கைய கால உடைச்சு போட்டுருவேன். ஏய், நீ செத்துருவ பாத்துக்கோ. ஆமா, கிழிச்ச நீ போடி. ஏய், நான் ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன சொன்னாரு இவரு? நான் கொலை பண்ணிட்டேன்னு பழிய போட்டார்ல, அதை உண்மையாக்கிடுவேன் பாத்துக்கோ. எல்லாத்தையும் கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது. இந்த தெரு புழுதியோட சேர்ந்துக்கிட்டு வீட்டு பொம்பளைங்களெல்லாம் கேவலப்படுத்துறல, உன்னெல்லாம் நான் விட்டு வைக்க மாட்டேன் பாத்துக்கோ. உங்களெல்லாம் வெட்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதை பொம்பளையாரு. ஆம்பளை மாதிரி வந்து பாத்துக்கணுமா? இவன் நோக்கமே இப்ப இதுதான். அவளை படுக்க வச்சுட்டா. இதை வச்சு இந்த வீட்டுல கலவரத்தை உருவாக்கி அது மூலமா இந்த கல்யாணத்தை நிறுத்த தர்றவ. இதுல சிக்கப்புறம் இவதான் நீ தாண்டி. கையங்களமா பிடிபட்டு அசிங்கப்பட்டு நிக்க போற நீ. இன்னைக்கு வந்தாலே ஒரு பொம்பளை போலீஸ், அவளே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறான், ஜெயில வைக்க போறான். இதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு பாரு. பார்க்கலாம் யாரு பக்கம் உண்மை இருக்கு, யார் இந்த கேவலமான வேலையெல்லாம் செஞ்சானு கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வந்து காட்டுறேன். அப்போ இந்த கலாச்சாரம் தெரியாத சாக்கட, அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்த எடுப்புல பாயிரானே இவன், இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். சொல்ல வச்சு காட்டுறேன். ஏய் அறிவுக்கரசி, இந்த சாராயம் காய்ச்சறது, கேவலமான வேலை பாக்குறது, 4 ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் பண்றது, இந்த ஆளுங்களை கடத்துறது, கொலை மிரட்டல் பண்றது, இந்த கேவலத்தை எல்லாம் பண்ணிட்டு
இந்த வீட்டுக்குள்ள சம்மந்தின்னு நடமாடிட்டு திரியறல. நீ பாரு, இனி எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நீ பாத்ரூம் போனோன்னு சொல்லிட்டு போய் ரூம போட்டுட்டு இருந்தியாமே, இனி நீ திங்குறது, தூங்குறது, பாத்ரூம் போறது எல்லாம் ஜெயில தான். பாரு, எழுதி வச்சுக்கடி. இன்னும் கொஞ்ச நாள் மொத்தமா காலியாக போற. நல்லா கேட்டுக்கோங்க, எங்க பலமே எங்க ஒற்றுமை தான். அதுல கல்லெறிஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணி அது மூலமா ஜெயிக்கணும்னு நினைக்கிற எவனா இருந்தாலும் ஓட போறீங்க. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் தூக்குல தொங்க போறீங்க. இப்ப சொல்றேன், இது சேலஞ்ச், சவால்.